ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எங்க போட்டோ ஷூட்ல பொண்ணு கட்டி பிடிச்சதும் மெய் மருந்து சாஞ்சிட்டாப்புல. அங்க இருந்த நாய்க்கு சாப்பாடு கொடுக்க வந்தவரு நம்ம இந்த பப்பட் ஷோலாம் பார்த்துருப்போம். அப்படி இவர் ஒரு கிழிஞ்ச ஷூவை வச்சு திடீர்னு எதையோ தேடுறாருன்னு பார்த்தா வேற எதை ஃபோனை தான். இந்த ஃபோனை எங்கே வச்சேன், வயசான காலத்தில் எதை எங்கே வச்சோன்னே மறந்துடுது, ஒரே அடியில் ஒட்டைக்கிற பாரு அப்படின்னு சொன்ன பொண்ணு அது மூஞ்சி உடஞ்சது தான் மிச்சம். டேய், தரையில் வச்சு உடைக்க வேண்டியது என்னடா தலையில் வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க? மண்டையில முடியலன்னா என்ன வேணாலும் பண்ணிடுறதா? இவர் என்ன சைக்கிளை தூக்கி போட்டு உடைக்க போறாரா? இப்பெல்லாம் ஃபோல்டபிள் லேப்டாப்பே வந்துடுச்சு. அதை இவர் கஸ்டமருக்கு காட்டிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பலூன் உடைக்கிற போட்டியில இவரு சரி அதான் உடஞ்சிருச்சுன்னு வேற சேர் மாத்துனா, ஒருவேளை அவரு சேர் உடைக்கிற போட்டி நினைச்சிட்டாரோ? இவங்க ஃபேமிலியா போட்ல போயிட்டு இந்த லேடி போட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது என்ன நடந்தது? ஃபோன் காத்துல பறந்துடுச்சுன்னு நினைப்பீங்க. அதான் இல்ல, நிஜமா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த பொண்ணு வேலைக்கு வந்த முதல் நாளே சரி தூசியா இருக்கேன்னு துடைக்கும் போது மொத்தமும் போச்சு. இவர் மிதிச்சதும் ஹெல்மெட் தலையில வந்து உட்காரும். அதான் ஒரு ஐடியா. ஆனா என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாதா? ஒரு பீஸா ஷாப்ல இந்த வெயிட்டர் மட்டும் எப்படி அதிகமான டிப்ஸ் வாங்குறாருன்னா, அத பார்த்துட்டு இவரு ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஹீல்ஸ் போட்டபடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தது. அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? கீழே விழுந்தாலும் எப்படி சமாளிக்கிறதுன்னு இவர்கிட்ட தான் கத்துக்கணும். இங்க ஒரு போட்டியில கண்ணை கட்டிட்டு ஓட சொல்லியிருக்காங்க. அதுல இந்த பொண்ணு அநேகமா இந்த பொண்ணு மட்டும்தான் கண்ணை கட்டிட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் எப்படி கரெக்டா ஓடுறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணு ஆத்தோரமா உட்காந்து போஸ் கொடுத்தப்போ இங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பேட்ஸ்மேன், பவுலர், ஏன் அம்பையர் கூட ரெடி ஆயிட்டாரு. ஆனா முக்கியமானவர் ரெடி ஆகலையே. விக்கெட் கீப்பர் ரெடி ஆகாதத பவுலரும் பார்க்கல, அம்பையரும் பார்க்கல. ஒரு துணிக்கடையோட ஷோகேஸ்ல இதையும் விற்கிறாங்க போல. டைலாக்லாம் பேசிட்டு பின்னாடி உள்ளவர் ரோப்பை பிடிச்சிருப்பாருன்னு நம்பி அவரு சீரியஸா பக்கத்துல பேசிட்டு இருந்தாப்புல. ஏமா சொல்லிட்டு விழ மாட்டியா நீயே? வாலிபால் கேம்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்துருப்போம். ஆனா இங்க எது டீம் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ரெஃபரியே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? டைட்டானிக் படத்துல இருந்து பாட்டு பாட போறாங்க போல. என்ன பாட்டா இருக்கும்?
இந்த பொண்ணு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது அதுக்கு என்ன அவசரமோ தெரியல, அதை புரிஞ்சுக்காம நிதானமா கதவு பூட்டும் போது மற்ற பொண்ணுங்க அமைதியா நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் புதுசா அந்த இடத்த சுத்தி பார்க்கணும் தான், அதுக்குன்னு இப்படியா சுத்தி பார்க்கறது? இவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு சரக்கு வாங்க போயிருக்காரு. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்களே பாருங்க. ஐயோ, இந்த லேடி கிட்ட அதான் வேக்கம் கிளீனர் இருக்கே, அதை வச்சு கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னதும் இந்த பறவை பிடிச்ச எலிய முழுசா அப்படியே ஒரே வாயில முழுங்கிருச்சு. அதுவரை இந்த நாய் அமைதியா தான் நின்றுட்டு இருந்தது. ஆனா ட்ரம் சவுண்ட் கேட்டதும் அடப்பாவீங்களா, இந்த வாஷிங் மிஷின்லாம் எப்படி ஓடுதுன்னே தெரியலையே. அதோட ஆயில் காலம் முடிஞ்சு போச்சுடா, விட்டுடுங்கடா. மலைக்கு கொடை எடுத்துட்டு வரதாக்கா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கு. ஆனா நடந்தது ஸ்னோ உருட்டி பாஸ்கெட் பால் மாதிரி விளையாண்டுருக்காங்க. அடுத்து வந்த இவரு உண்மையான பாலை தட்டுற மாதிரி இவர் ஓட்டின சைக்கிளை பாருங்க. என்ன சைக்கிள்ல பாதியை காணோம். மண்ட மேல என்னடா கொண்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அதை என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்க. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். தூங்கும் போது நைட்டு ஃபுல்லா போனை சார்ஜில் போட்டா என்ன ஆகும்? இதான் நிலைமை. ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துடலான்னு எடுக்கும்போது திடீர்னு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. விழுவோன்னு தெரிஞ்சு யாராவது குதிப்பாங்களா? நான் குதிப்பனே. இங்க சிமெண்ட் ரோட் போட்டுட்டு இருந்தாங்க, அது தெரியாம இவரு யோ மொத்தத்தையும் சோலி முடிச்சிட்டியா? சமையெல்லாம் சரியா பண்ணியாச்சு, ஆனா சின்ன தப்புல மொத்தமும் போச்சு. இன்னைக்கு பட்னி தான். இந்த ரெண்டு பொண்ணுங்க ரோட்ல இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இவர் என்ன குறுகுறுன்னு பாக்குறாருன்னு பார்த்தா உட்கார்ந்து இருக்கிற போஸை பார்த்து இவங்க பிச்சைக்காரங்க நினைச்சிட்டாரு. எதை கொடுத்தாலும் சாப்பிட ரெடியா இருந்தாரு. ஆனா அது ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பூனை எலிய துரத்தி துரத்தி பிடிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இந்த பூனை என்ன யாராவது காப்பாத்துங்கடான்னு அது கதறுது. ஒரு ஏர்போர்ட்ல இந்த ஆபீசர் கிட்ட கேட்ட கேள்வி, மேடம் ஃப்ளைட்லாம் லேட் ஆகுதே, பேசஞ்சர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் சரி பண்ண என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணா இந்த வருஷம் ஆன் டைம் ஃப்ளைட் பெர்ஃபார்மன்ஸ் டபுள் ஆயிருக்கு. குசும்புக்காரையா அந்த கேமராமேன் மேலே பார்த்தா முக்காவாசி ஃப்ளைட் டிலேன்னு போட்டிருக்கு. எங்க ஹார்ட் ஒர்க்னால தான் இப்படி ஒரு ரிசல்ட்டை நீங்க பாக்குறீங்க. வெயிட்டிங் டைம்ல இருந்து ப்ராசஸிங் டைம் வரை எல்லாம் குறைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் டபுள் ஆயிருக்குன்னா அப்போ போன வருஷம் என்ன நிலைமையில இருந்திருக்குன்னு பாருங்க. அதை எடுத்து ரேட் தான் செக் பண்ண போகுதுன்னு பார்த்தா
என்ன உள்ள தூக்கி வைக்குது. பலே திருடி, இதை எப்படி உள்ள வச்சு கொண்டு போக முடியும்? பீஸா வெளியே எடுக்கிறேன்னு தோசையை திருப்புற மாதிரி திருப்பிட்டாரு. இதை கிராஸ் பண்ண கணக்கெல்லாம் நல்லா பயங்கரமா தான் போட்டாரு. ஆனா ரிசல்ட் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு செக் பண்ணும்போது கூடையோட மல்லாக்க கவுந்துடுச்சு. நல்ல வேலை எந்த ஒரு காயமும் ஏற்படலை. நான் ஸ்கேட் பண்ணுறத வீடியோ எடுறான் இருக்கு இந்த பொண்ணு. அவனும் வீடியோ எடுக்கும்போது ஸ்டைலாக இறங்குறேன்னு ஸ்கேட் போர்ட் போச்சு. இங்க தம் அடிச்சிட்டு இருந்த பொண்ணு செவனே நிக்க வேண்டியது தானே. ஓடுற நாயை நிறுத்துறேன்னு காலை நீட்டி இருக்கு. எதையாச்சும் பண்ணி ட்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா முடியாது போலையே. இங்க இந்த லேடி நார்மலா நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா டாய்லெட் பேப்பர் மாட்டி இருக்கிறத கவனிச்சிங்களா? அநேகமா ரெஸ்ட் ரூம்ல இருந்து இந்த பேப்பர் வருதுன்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த லேடி வந்திருக்கு. ஏதாவது தட்டி கீழே விழுந்திருப்போம். ஆனா இவர் விழுந்த விதம் எல்லாரும் சமையலுக்கு தோதுவா இருக்குமான்னு பார்த்து தான் பேன் வாங்குவாங்க. ஆனா பொண்ணுங்க தாத்தா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் சிரிப்புல இருந்தே தெரியுதே, ரொம்ப ஜாலியா இருக்காரு போல. இந்த அக்கா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. England is 6 hours ahead of America. Why can't they just tell us the future? England is 6 hours ahead of America. Why can't they just tell us the future? 4 பேர் போட்ல ரைடு போலான்னு ஏறி இருந்திருக்காங்க. அந்த 4வது நம்பர் ஏறும்போது நல்லா தூங்கிட்டு இருந்த பூனை பக்கத்துல அதுக்கு பிடிச்ச சாப்பாடை வச்சதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.